கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான மாலை வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இத்தொழுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக யாவரும் ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமை பொருந்திய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கேராபீன்களும் சேராபீன்களும் உம்மை பாடி போற்றுகின்ற தெய்வஸ்தலத்திலே உம் சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற பொழுது இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மிகுந்த பயபக்தியோடும் பரிசுத்த உணர்வுகளோடும் இறை அச்சத்தோடும் இந்த கூடுகையிலே நாங்கள் பங்கெடுக்கவும், ஆண்டவர் எங்களுக்கு அருளுகின்ற மெய்யான ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளவும், இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடலிதழிலே 4வது பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பயபக்தியோடு முழுமனதோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மெய்யாகவே இந்த கூடுகை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் தருவாராக. தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடிய அலை மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். பரம கானானுக்குள் பிரவேசிக்க யோசுவா தலைமையிலே தேவ ஜனங்கள்
ஆண்டவருடைய வல்லமைக்காக காத்திருந்த பொழுது, யோர்தானிலே ஆசாரியர்களின் கால்கள் பட்ட பொழுது யோர்தான் பிளந்தது போல நம்முடைய வாழ்வில் தடையாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வாதத்திற்குள் நடத்துகிற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறப்பதில்லை, அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று ஆண்டவர் வினவுகிறார். நம்மை தாழ்த்தி அவர் கையில் தருகின்ற பொழுது அவர் அனுதினமும் நம்மை ஜீவ பாதையிலே நடத்துகிறார். யாவரும் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பூமி எங்கும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த கடைசி கட்டளை. ஆவி ஆத்துமா தேகம் யாவும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை பாடுவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களில் இருக்கின்ற பாடல் இதழிலே 3வது பாடல், மேகமீது தூதரோடிதோ இதோ மேசியா கிறிஸ்தேசையா எனதாசையா நேசையா என்ற பாடல் ஆண்டவருடைய 2வது வருகையை குறிக்கின்ற ஒரு பாடல். மேகமீது ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆயத்தமுள்ள மணவாட்டிகளாக மணவாளனாகிய கிறிஸ்துவை மகிமையோடு எதிர்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை உணர்த்துகின்ற ஒரு பாடல். யாவரும் தெய்வ சமூகத்திலே இறை பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக இந்த உலகிலே ஆயத்தப்படுகின்ற நாம் அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க மகிழ்ச்சியோடு நாமும் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. 3வது பாடல்.
மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா ஆனந்திப்போம், மேகத்தோடு ஏறினவரோ, மேகத்தோடு போனவர் இவர் இவர், திரும்பவும் 10,000 பரிசுத்தர் சூழ்ந்திட, சீக்கிரம் வருவார் ஜெகத்தை நோக்கியே, சீக்கிரம் வருவார் ஜெகத்தை நோக்கியே. மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாசை நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா ஆனந்திப்போமே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறார்கள். ஆரவாரம் எக்காலம் தொனிக்கும் பொழுது அவரோடு கூட நாமும் இணைந்து கொள்ள இந்த உலகிலே நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற வேளையாக, தருணமாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஜீவிய காலத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆட்டுக்குட்டையின் பாடோடு களம் நிற்குதே. அல்லேலூயா அருமை ரட்சகா, அல்லேலூயா அருமை ரட்சகா. மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாச நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா ஆனந்திப்போமே. ஒலிவமலை விட்டேகினார் அன்றே, உருவத்தோடவர் திரும்பி வருவதை உற்று நோக்குவோம். ஆடி பாடி உவந்து ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஒலிவமலை விட்டேகினாரோ, ஒலிவமலை விட்டேகினாரோ, உருவத்தோடு திரும்பி வருவதை உற்று நோக்குவோம். ஆடி பாடி உவந்து போற்றுவோம், ஆடி பாடி உவந்து போற்றுவோம். மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாச நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா ஆனந்திப்போமே. மனுவேல் ராஜன் வருகிறார். மலை அதிர்ந்திட, புவி குலுங்கிட, கடல் கலங்கிட, வானோர் பூவோர் மகிழ்ந்து நிற்கவே அவர் வருகிறார். மனுவேல் ராஜன் வருகிறார் ஒரே ஒரே, மனுவேல் ராஜன் வருகிறார் ஒரே ஒரே, மலை அதிர்ந்திட, புவி குலுங்கிட, கடல் கலங்கிட, வானோர் பூவோர் மகிழ்ந்து நிற்கவே, வானோர் பூவோர் மகிழ்ந்து நிற்கவே. மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா என தாச நேசையா, வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய், வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய். அல்லேலூயா ஆனந்திப்போமே. ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொல்லுகின்ற வண்ணமாக நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் தேவனை துதிப்பேன். அந்த எண்ணத்தோடு கூட நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடலுதலிலே முதலாவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எப்பொழுதும் அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரை நாம் தெய்வ சமூகத்திலே இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. நமது ஆண்டவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, மறுரூபமானவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, மறுரூபமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, மறுரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எலியா
சுழல் காற்றிலே ஆண்டவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சுட்டரிக்கின்ற அக்கினியே ஆராதனை, சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. நம்மை அவருடைய தோள்களின் மீது சுமந்து நடத்துகிறவர் நமது ஆண்டவர். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு சுகம் தந்து அவருடைய வல்லமையினால் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறவர் நமது ஆண்டவர். அவரை நாம் பாடி ஆராதிப்போம். உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தெய்வ சமூகத்திலே நாம் யாவரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை பாடி நமக்கு கண்மலையாக என்றும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவராக, நம்முடைய தாகம் தீர்க்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக இருந்து வழிநடத்துகிற நம்ம ஆண்டவரை தெய்வ சமூகத்திலே பாடி ஆராதித்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். முடிந்தவர்கள் யாவரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெய்வ பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை பொருந்திய ஆலயத்திலே கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார் என உணர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் தந்திருக்கின்ற தெய்வ கிருபைகளை உணர்ந்தவர்களாக நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இரண்டாவது பாடல். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
பலவீனங்களில் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று மறுபடியும் தெய்வ சமூகத்திலே நாம் கெஞ்சின பொழுது, என் கிருபை உனக்கு போதும் என்று நம்மை தாங்கி ஆண்டவர் நடத்தினார் அல்லவா? அவருடைய பலத்தினாலே நாம் இன்றளவும் பலத்தோடு வாழுகிறோம் அல்லவா? ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்ற பொழுது நமக்கு பயமேதும் இல்லையே. ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வ கிருபையை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் உயிரோடு இருக்கும் நாளளவும் உள்ளளவும் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவைகள் சொல்லி முடியாதவைகள். ஆகவே அவைகளை எல்லாம் எண்ணி எண்ணி தெய்வ சமூகத்திலே துதிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனை எத்தனை உதவிகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் மனுஷருடைய உதவி விருதாவாய் இருந்திருக்குமே. ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட உதவிகளை எண்ணி தெய்வ சமூகத்திலே அவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய மகிமை பொருந்திய ஆலயத்திலே தூதர்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஆண்டவருடைய மாட்சிமை பொருந்திய தேவாலயத்திலிருந்து நாமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனை எத்தனை உதவிகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய இயலாமையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். என்னால் முடியவில்லையே, என்னால் நடக்க இயலவில்லையே, என்னை பலவீனம் அதிகமாய் தாக்குகிறதே என்று கலங்கி நின்ற தருணங்களில் எல்லாம், மகனே கலங்காதே, மகளே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம்மை ஆதரித்து நடத்தினார் அல்லவா? நாம் அஞ்சின அச்சத்தை எல்லாம் நம்மை விட்டு அகற்றினார் அல்லவா? எத்தனை சோர்வுகள், எத்தனை மனமடிவுகள், எத்தனை வியாகுலங்கள் நம்மை சூழ்ந்து நின்ற போதிலும் இமைப்பொழுதும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி அவர் நமக்கு நித்திய கண்மலையாயிருந்து நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? இப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே அவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ராஜா நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த தருணம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற தருணம்.
ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர். தெய்வ சமூகத்திலே ராஜா, நீர் செய்த நன்மைகளை நான் எண்ணி எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் என்று சொல்லுகின்ற நிலையிலே கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பாராட்டின கிருபை பெரிது. ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகள் அதிகம் அதிகம். எண்ணி முடியாத நன்மைகளை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழுகிறோம், பிழைக்கிறோம், நகருகிறோம். எல்லாம் தேவ கிருபை. ஆகவே தெய்வ சமூகத்திலே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே என்ற பாடல் வரிகளை நாம் பாடி மறுபடியுமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை இணைந்து நாம் போற்றுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். தெய்வ சமூகத்திலே ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அது ஒரே பேரான பிதாவின் மகிமைக்கு ஒத்த மகிமையாகவே இருந்தது என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து இம்மட்டாக நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். பாதங்கள் வழுவாதபடி அனுதின வாழ்விலே நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். நம்முடைய முழங்கால்கள் தடுமாறுகின்ற பொழுது ஊன்றுகோலாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை தருகிறார். எவ்வித குறைவுமின்றி வாழுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிறைவாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மோசங்கள் நிறைந்த உலகிலே நாம் வாழுகிறோம். ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. இதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தெய்வ சமூகத்திலே நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்துகின்ற தருணம் தந்தீர். ஆண்டவர் வாழ்வில் எங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி துதிக்க, ராஜா நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை பரிபூர்ணமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள தெய்வ பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு மகிமையாக தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பாக்கியத்தை தாரும். வாழ்வின் அனைத்து தேவைகளையும் தொடர்ந்து சந்திப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது பிள்ளைகளை நிரப்புவீராக. தெய்வ சமூகத்து நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து தெய்வீக சமாதானத்தோடு கடந்து செல்லுகின்ற பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாரும். மனதிலே வேதனைகளோடு, வியாகுலத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கடந்து வந்தவர்கள் மெய்யாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தெய்வ சமாதானத்தோடு கடந்து செல்லுகின்ற கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பராமரிப்புக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. லூக்கா 5 1 முதல் 10 வரை. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமரத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் என்பதே. வாசிக்கப்படுகிற வேண்டிய வேதபாட வாசனோடு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது மிஸ்டர் பால்ராஜ் அவர்கள் சுருக்கமாக சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரங்களிலும் குடும்பமாக ஜெபித்து விட்டு போவது வழக்கம் உண்டு நம்முடைய ஆலயத்தில். அப்படி கடந்த 2 நாளுக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 4:45 மணிக்கு மொபைலை சைலண்டில் வைத்துவிட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த மொபைலை எடுத்துகிட்டு போகாமல் நான் போய்விட்டேன். சில கடைகளுக்கும் போக வேண்டியது இருந்ததுனால் நான் ஃபோனை பார்க்கும்போது ஃபோன் இல்லை. அப்பவும் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் வீட்லேயும் சொல்லிக்கிட்டு. வீட்டில் வந்து பார்த்தா மொபைல் இல்லை. பயங்கர மனசு கஷ்டமாக இருந்து, சங்கடமாக இருந்து. வீட்டில் தேடாத இடமே கிடையாது. எல்லா இடமும் அவசியம் இல்லாத இடத்துலையும் தேடி எப்படியாவது இந்த மொபைல் வேணுமே அப்படின்ட்டு 11:45 12 மணி ஆச்சு. குடும்ப ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வீணான அலைச்சல்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி பாதுகாத்து தாங்க. எனக்கு காலையில் நான் எந்தெந்த இடத்துக்கு நான் சாயங்காலம் வேலையில் சென்றிருந்தேனோ அந்த இடத்துக்கு நான் போய் விசாரிப்பேன். எனக்கு அந்த மொபைல் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பாரமாக ஜெபிச்சு வீட்டுன்னு சொன்னேன். ஆண்டவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு மொபைல் கையில் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அதிகாலையில் 5 மணிக்கே நான் எழும்பிட்டேன். முதல்ல எந்தெந்த இடத்துக்கு போனேன், பள்ளிக்கூடத்துக்கு போனேன், இப்படி ஒவ்வொரு இடத்துமா போயிட்டு வரும்போது ஆலயத்துக்கு போன ஞாபகம் வந்துச்சுது அந்த பகுதியில். அப்போ மெதுவாக ஆலய காப்பாளரை பார்த்தேன், அவர் இல்லை. சர்ச்சில் வந்து நான் ப்ரேயர் பண்ண இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மொபைல் அப்படியே இருந்தது, என்னுடைய ஃபோன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த நேரம் பொருத்தனை பண்ணியிருந்தேன். மகிழ்ச்சியோடு 6 மணிக்கெல்லாம் ஃபோன் கையில் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகின்ற பாதுகாவல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநித்தியமான உலகத்திலே வாழ்கின்றோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டால் மாத்திரம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பி ஆண்டவருடைய கிருபைக்காக, தயவுக்காக, பாதுகாவல்களுக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டுகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய திருமறையின் சத்தியங்களை நாங்கள் நினைவுபடுத்த, தியானிக்க முற்படுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய திருவுள சித்தத்தை கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானம், பாதுகாவல் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் தருவாராக. ஒரு நிலையற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் ஒவ்வொரு நாட்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். துதி ஆராதனைக்கு முன்பாக எங்களுக்கு கிடைத்த ஒரு செய்தி, ஒரு துக்ககரமான அதிர்ச்சி செய்தி. இன்றைக்கு 11:30 மணிக்கு கூட நம்முடைய திருச்சபையின் ஒரு சகோதரனோடு பேசினவர் இப்போது உயிரோடு இல்லை. நம்முடைய சேகரத்துக்கு உட்பட்ட ஆலம்பாறை திருச்சபையிலே ஊழியக்காரராக பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரர் காட்ஃப்ரே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். வாலிப சகோதரன், திருமணமாகாதவன், கடந்த வருடத்திலே ஊழியத்திலே தன்னை இணைத்து கொண்டவன், அநேக திறமைகளை, தாளந்துகளை பெற்றுக்கொண்டவன். இன்றைக்கு காலை தொழுகையை நடத்துவதிலே இருந்திருக்கிறார். காய்ச்சல் வியாதி என்று சொல்லப்படுகிறது. இல்லத்திற்கு சென்றாராம், பலகீனப்பட்டிருக்கிறார். மருத்துவமனைக்கு செல்கின்ற வழியில் உயிர் பிரிந்து விட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்திற்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். யார் அவர்களை ஆறுதல் படுத்த முடியும்? இப்படிப்பட்ட அநித்தியமான நிலையற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அனுதினமும் நாம் வாழ்கின்ற வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை கொடுத்து ஆண்டவருக்கு சுத்தமான வாழ்க்கைகளை சிந்தித்து முடிந்த அளவிலே அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்காமல் நன்மை செய்ய திராணி இருக்கின்ற காலங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவருடைய அன்பை எப்பொழுதும் புரிந்து கொண்டு அவரை தேடி ஆண்டவருக்குள்ளாக வாழ ஆண்டவர் எத்தனை காலம் நம்மை அனுமதிக்கிறாரோ அத்தனை காலங்கள் இந்த உலகத்தில் கடவுளுக்குள்ளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மிகச் சுருக்கமாக ஓரிரு காரியங்களை நினைவுபடுத்தி செய்ய விரும்புகிறேன். இயேசு சுவாமி கெனசரேத்து கடற்கரையில் சீமோன் பேதுருவை தன்னுடைய ஊழியத்திற்காக சீடனாக அழைத்த நிகழ்வை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். இந்த கெனசரேத்து கடற்கரையிலே சீமோனும் அவனுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்த நிலையிலே எந்த பலனும் இல்லாமல் இனி அடுத்த முறை
தங்களுடைய தொழிலை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வலைகளை எல்லாம் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சுவாமி வருகின்ற போது அவர் ஒரு படகிலே ஏறுகிறார். அது சீமோனுடையதாக இருந்தது. சற்று ஆழத்திலே கொண்டு போக சொல்கிறார். அதிலிருந்து போதனைகளை மக்களுக்கு கொடுக்கிறார். சீமோனிடத்திலே சொல்கின்றார், நீங்கள் போய் சற்று ஆழத்திலே வலைகளை வீசுங்கள். பேதுரு சொல்கிறார், சீமோன் சொல்கிறார், ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்று சொன்னபோது திரளான மீன்கள் அவருக்கு கிடைத்தது. அதைவிட பெரிய ஒரு பாக்கியம், ஆண்டவருடைய சீடனாக வாழக்கூடிய அழைப்பை இயேசு சுவாமி அவருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது முயற்சிகளெல்லாம் வீணடிக்கப்பட்டு தளர்ந்த நிலையில் சோர்வோடு இருக்கின்ற பேதுருவை பார்க்கிறோம். இந்த பேதுரு இயேசு சுவாமி எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் கேட்கிறார். அந்த படகுகள் இருந்தது. அந்த படகுகளிலே ஒன்றிலே இயேசு சுவாமி ஏறுகிறார். திருமறை சொல்கிறது அது சீமோனுடையதாக இருந்தது. சற்று ஆழத்திலே கொண்டு போ என்று சொன்னபோது கீழ்ப்படுகிறார். ஆழத்திலே கொண்டு போகிறார். இயேசு சுவாமியினுடைய சொற்பொழிவு எல்லாம் முடித்த பிற்பாடு, பிரசங்கம் எல்லாம் முடித்த பிற்பாடு வலை வீச சொல்கின்ற போது அதற்கும் கீழ்ப்படுகிறார். ஆனால் தன்னுடைய யதார்த்த நிலைமையை சொல்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகின்றோம் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது, தன்னுடைய படகை ஆண்டவருக்காக கொடுத்த போது, தன்னுடைய படகிலே ஆண்டவரை அமர்த்திய போது, ஆண்டவர் அந்த படகிலே இருந்து உபதேசிக்க இடம் கொடுத்த போது, சோர்வுற்றிருந்த பேதுருவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் நன்மையும் காத்து கொண்டிருந்தது. திரளான மீன்கள். எதை தேடிக்கொண்டு பிரயாசப்பட்டு சோர்வோடு இருந்தாரோ, அவருடைய முயற்சிகள் வீணடிக்கப்பட்டதோ, அதற்கு பல மடங்கு சந்தோஷமும் நிறைவும் அவருக்கு கிடைத்தது. காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்ற இடம். வாழ்க்கையில் நிராசைகள், வெறுமைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரயாசங்கள், இவைகளின் மத்தியில் கர்த்தருக்கு ஒரு இடத்தை கொடுப்போமே என்றால், கர்த்தரை நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தருக்கு இடம் கொடுப்போமே என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடப்போமே என்றால், நாம் எதிர்பார்த்து தோற்றிருக்கின்ற, நம் வாழ்க்கையிலே எதிர்பார்த்து முயற்சிகள் வீணடிக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் கர்த்தர் பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களோடு நமக்கு திரும்ப தருவார் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். திரளான மீன்கள் கிடைத்த போது அந்த மகிழ்ச்சியிலே சீமோன் மிதந்து விடவில்லை. திரளான மீன்கள் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியிலே அவர் மகிழ்ந்து திளைக்கவில்லை. சீமோனுடைய நிலைமை என்ன? அவருடைய அனுபவம் என்ன? ஆண்டவரே, நான் பாவியாகிய மறைந்தேன், என்னை விட்டு போய்விட வேண்டும். தன்னை உணர்ந்தார். இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு ஆச்சரியமான நிகழ்வுகள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு தன்னை தகுதியற்றவனாக கருதினார். தன்னிலை உணர்ந்தான். தான் பாவி என்பதை உணர்ந்தான். ஆண்டவரிடத்திலே அப்பட்டமாக சொன்னார். கர்த்தர் சொன்னார், இல்லை அப்பா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்.
நீ இன்று மீன்களை பிடித்ததன் மூலமாக, இவ்வளவு திரட்டான மீன்களை பிடித்ததன் மூலமாக ஆச்சரியப்பட்டு இவைகளை சொல்கிறாய். இன்னும் அதிக காரியங்களை நீ காண்பாய். மீன்களை அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய சீடனாக்கினார். பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருவுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர், 3000 பேர், ஆயிரக்கணக்கான மக்கள், அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்படுகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் பேதுருவுடைய வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தார்கள். மக்களை, மனுஷர்களை கிறிஸ்துவுக்காய் பிடிக்கின்ற, ஆதாயப்படுத்துகின்ற அந்த ஆண்டவர் இவரை ஊழியத்திற்கு அழைத்த போது சொன்னாரே, அந்த வார்த்தைகள் எல்லாம் பேதுருவுடைய வாழ்க்கை பணியிலே, பயணத்திலே நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தரிடத்திலே கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முன் வருகிற போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆசீர்வாதமான அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை பொழுதிலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தின் நிழலிலே இருந்து உம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க கடவுள் தந்த வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையாக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம், நன்மைகளை எதிர்நோக்கி ஏமாந்த வேளைகள் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களிடத்திலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய உள்ளங்களிலே இயேசு சுவாமிக்கு நாங்கள் இடத்தை தந்து, அவர் போதனைகளை தருவதற்கு வாய்ப்புகளை தந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற போது திரளான நன்மைகளை மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தருடைய கையின் கருவிகளாக கூட நாங்கள் பயன்படுத்தப்பட ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவீர் என்பதை சீமோன் பேதுருவுடைய வாழ்வின் அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகின்றீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருவுள சித்தத்திற்கு அடிபணிந்து உமக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்று அநேக மக்களுக்கு ஆண்டவரின் சாட்சிகளாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் அருள் தாரும். இந்த துதி ஆராதனை கூடுகையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.